வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திருப்பதி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம திருப்பதிக்கு சென்னையிலேருந்து போனோன்னா பஸ்லேயும் போகலாம், ட்ரெயின்லேயும் போகலாம். நான் ட்ரெயினில் தான் போனேன். சென்னை சென்ட்ரல்லேருந்து காலையில் கிளம்புற சப்தகிரி எக்ஸ்பிரஸில் தாங்க நான் போனேன். காலையில் 6:25க்கு சப்தகிரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது. எனக்கு காலையில் வீடியோ எடுக்க முடியல, ஏன்னா அவசரமாக போய் அந்த ட்ரெயினை பிடிச்சதுனால வீடியோ எடுக்க முடியல. காலையில் 6:25க்கு சென்ட்ரல் எடுக்கிற ட்ரெயின் இங்கே 9:40க்கெல்லாம் நம்ம திருப்பதி வந்து சேர்ந்துடும். பாருங்க, 9:55 நான் இங்கே கீழே கோவிந்தராஜ பெருமாள் கோவிலுக்கு இருக்கேன். நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அங்கே நம்ம கோவிலுக்கு வர்றதுக்கு. ட்ரெயினை விட்டு இறங்கி இங்கே உள்ள ஃபோன் பேக் அலோடு கிடையாது. இங்கே ஃபோனு பேக்கெல்லாம் வெளியே கொடுத்துட்டு போயிடணும். நான் போய் சாமி பார்த்துட்டு ஒரு 3/4 மணி நேரத்துலேயே வெளியே வந்துட்டேன். நம்ம கோவிந்தராஜ பெருமாளை பார்த்துட்டு வெளியே வந்தவுடனே திருச்சானூருக்கு பஸ் இருக்குது. கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு தெரு நடந்து வந்தோன்னாவே நமக்கு அங்கே திருச்சானூர் பஸ் இருக்குது. நம்ம பஸ் ஸ்டாண்ட் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே வந்து பார்த்தா பயங்கர கூட்டம். சரி, இது கூட்டத்தில் நிற்க முடியாதுன்னு சொல்லி 200 டிக்கெட்டில் நான் போயிட்டேன். 200 டிக்கெட்டில் ஒரு 3/4 மணி நேரத்துலேயே பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு. வெளியே வந்துட்டு சரி நம்ம இங்கேயே சாப்பிட்டுடலான்னு சொல்லிவிட்டு நம்ம பத்மாவதி தாயார் கோவிலுக்கு சைட்லேயே நம்ம அந்த மெயின் ரோட்லேயே போனோன்னா அங்கே அன்னதானம் இருக்குது. கூடம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு நம்ம வெளில வந்தோடனே பஸ் ஏறி நம்ம பஸ் ஸ்டாண்டு இறங்கிட்டு அங்கே சீனிவாசா காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கே வந்து தர்ஷன் டிக்கெட் கொடுக்குறாங்க. அங்கே போய் க்யூவில் நின்னேன். நீங்கள் பாருங்கள், பஸ் ஸ்டாண்ட் எதிர்க்கவே இருக்குது. நான் போனது புதன்கிழமை. சரி கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் கூட்டம் பயங்கர கூட்டம் இருந்தது. அந்த டோக்கன் வாங்கிறதுக்கு 2 மணி நேரம் சுற்ற வச்சாங்க. இங்கே பாருங்கள், சைடில் தண்ணி பாட்டில், பிஸ்கெட்டு, ஸ்நாக்ஸுன்னு நிறையா விற்க ஆரம்பித்தாங்க. பாருங்க, கியூ பாட்டுன்னு போயிட்டே இருக்கு பாருங்கள். இதோ வந்துடும். இங்கே பாருங்கள், இதோ இங்கே தான் கொடுக்குறாங்க. மொத்தம் 10 கவுண்ட்ரு இருக்குது. எனக்கு 1 மணி தர்ஷன் டைமு. 21/8/2025 அன்றைக்கி போனது. நம்ம தர்ஷன் டிக்கெட் வாங்கிட்டு வெளியே வர இடத்துலையே பஸ் இருக்குது. நம்ம மேல் திருப்பதிக்கு வர்றதுக்கு நம்ம ஆப்போசிட் பஸ் ஸ்டாண்ட் தான் போகணுன்னு அவசியம் இல்லை. எனக்கு ரொம்ப முடியலைன்றதுனால நான் அங்கேயே பஸ் ஏறிட்டேன். ஆனால் ஃப்ரண்ட் சீட்டு கிடைக்கல. இந்த என்ட்ரன்ஸ் வந்தவுடனே எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. போய் பஸ் ஸ்டாண்ட் இறங்குறப்பே மணி 6:40. சரி, அங்கேயே அன்னதானம் கொடுத்தாங்க, சாம்பார் சாதம் மாதிரி. அங்கேயே வாங்கி சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்துட்டு இப்போ பொறுமையாக நடந்து வந்தேன். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான இடம்னா இந்த இடம் தாங்க. எப்பவுமே வந்தாலும் இந்த படிக்கட்டான வந்து நான் உக்காந்துருவேன்.
இங்கே ஒரு சுவாமி சிலை இருக்கும் பாருங்கள். அப்படியே இவரை பார்த்துக்கிட்டே அப்படியே இங்கேருந்து ஜனம் போகிற ஜனம்லாம் பார்த்துட்டே அப்படியே உட்காந்துட்ருப்பேன் தர்ஷனுக்கு போகிறவங்கள எல்லாரையும். ஒரு 9 மணிக்கு தர்ஷனுக்கு பாருங்கள், தர்ஷன் ஆளுங்க யாருமே இல்லை. அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு பூஜை நடந்துகிட்டு இருந்தது. நான் தனியாக வந்ததுனால இந்த கோபுரத்துக்கு முன்னாடியே எல்லோரும் கொஞ்சம் படுத்துட்டு இருந்தாங்க. அங்கேயே ஏன்னா கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் இங்கேனா, அதனால் இங்கேயே கொஞ்சம் படுத்துட்டேன். ஆனால் குளிர் தாங்க முடியல. காற்று சரியான காற்று இருந்ததுனால தூக்கமே வரல. எதுவும் போர்வை எதுவும் எடுத்துகிட்டு போகல. ரொம்ப கஷ்டப்பட்டேன். நான் 2 மணிக்கெல்லாமே 1:30 மணிக்கெலாம் முடிச்சிட்டேன். இங்கே உட்காந்துட்டு இருந்தேன். 2 மணிக்கு தர்ஷனுக்கு போகிறாங்க பாருங்கள். அந்த திருப்பாவாடை சேவை நடக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமை. பாருங்கள் போகிறாங்க பாருங்கள். அங்கே உட்காந்துட்டு போகிறவங்கள பார்த்துட்டு இருந்தேன். சுப்ரபாதம் போட்டாங்க. மணி பாருங்கள் 2:30 மணி ஆகுது. இப்போ சுப்ரபாத சேவை நடந்துகிட்ருக்கு. உள்ளே டிவோட்டிஸ்லாம் போனாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் போயிட்டு சுப்ரபாத சேவை நடக்குது. 6 மணிக்கு மேலே திருப்பாவாடை சேவை நடக்கும். வியாழக்கிழமை நேத்திர தரிசனம் சொல்லுவாங்கள்ல, அவருடைய பார்வை நாமத்தை சின்னது பண்ணிடுவாங்க. அவருக்கு முன்னாடி புளியோதரை ஒரு 100 கிலோ இது பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொன்னதை கேள்விப்பட்டிருக்கேன். அதை தான் சொல்கிறேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. பாருங்க 5:30 மணி ஆக போகுது. அப்போவுமே இன்னும் யாரையுமே தர்ஷனுக்கு விடலை. காலியாக தான் இருக்குது. பாருங்கள் காலையில் மேகம் எவ்வளோ அழகாக இருக்குது. நேரில் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்தது. வீடியோவில் எப்படி இருக்குன்னு தெரியல. சரிங்களா, 6 மணிக்கு நடக்கணும். இங்கே ஃபுல்லாக ஐயர் நிற்கிறாங்க பாருங்கள். இவங்க அந்த பெல் அடித்த உடனே எல்லோரும் லைனாக உள்ளே போயிட்டு இருந்தாங்க. பாருங்கள் நீங்களே. காலையிலேயே ஒரு ரவுண்டு பெருமாளை சுற்றி வருவான்ட்டு அப்படியே ஒரு ரவுண்டு போனேன். அப்படியே சுற்றி வந்துட்டு சரி குளிச்சிடலான்னு குளிச்சுட்டு குளத்துல குளித்தேன்.
குளிச்சுட்டு இந்த வராக சாமியை பார்த்துட்டு, உள்ளே ஃபோன் அலோடு கிடையாது, அதனால் இங்கே சும்மா வெளியே நின்று எடுத்தேன். செம்ம கூட்டம் க்யூ நிற்கிது. முன்னெல்லாம் கூட்டமே இருக்காது, இப்போ நிறையா சொல்லி இப்போ முதல் வராகரை பார்க்குறாங்க வந்து. இது பாருங்கள், கல்யாணம் பண்ணிவிட்டு புது மாப்பிள்ளை பொண்ணு போகிறாங்க. வராகரை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு மணி 10:30 மணி ஆயிடுச்சு. சரி நம்ம உள்ளே போயிட்டோன்னா சாப்பாடு எப்படியும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அன்னதானம் கூடத்துக்கு வந்திருக்கோம். காலைல 10:30 மணிலேருந்தே லஞ்ச் ஆரம்பிச்சிடுறாங்க. வந்து சாப்பிட்டுட்டு எனக்கு 1 மணிக்கு தான் தர்ஷன், ஆனால் 12 மணிக்கெலாம் நான் உள்ளே போயிட்டேன். வடையோடு போடுறாங்க, வடை லாஸ்ட்டாக வச்சாங்க, அதனால் நான் வீடியோ எடுக்கலை. இது வந்து குழந்தைங்களை வச்சுருக்கவங்களுக்கு இந்த க்யூ. தர்ஷனுக்கு டிக்கெட் 300 ரூபா தர்ஷனுக்கு இங்கே சைட்லேயே இருக்குது. அதுக்கப்புறம் போய் லாங்கில் போய் ஒரு ரைட் எடுத்தால் தான் வந்து இந்த திவ்ய தர்ஷனத்துக்கு டிக்கெட்டுக்கு. விட்டோடனே கொஞ்சம் காலியாக தான் சீக்கிரம் போயிடலாம் அப்படின்ட்டு வேகமாக போனோம். ஆனால் பார்த்தா 2 மணி நேரம் உட்கார வச்சிட்டாங்க. கூட்டம் செம நெரிச்சு. அந்த பேக் கவுண்ட்ரு பேக்கெல்லாம் கொடுத்து ஃபோனில் கொடுத்த பிறகு தான் கொஞ்சம் இதுவாச்சு. வியாழக்கிழமை நேத்திர தரிசனம். ஒரே ஒரு வேஷ்டியும் துளசி மாலையும் சின்னதாக நாமமும். பெருமாள் அவ்வளோ அழகாக இருந்தார் பார்க்குறதுக்கு. ஐயோ, எனக்கு சொல்லவே வார்த்தை இல்லை. அது மாதிரி பார்த்தவங்க சொல்லுங்கள் அது எப்படி இருக்கும்னு அந்த தரிசனத்தை கமெண்ட்டில். எங்கள் சாமி மறுபடியும் கோபுர தரிசனம் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே இந்த மேலே ஏறுற என்ட்ரன்ஸ்லேயே பஜனை பாடிட்டு இருந்தாங்க. இவ்வளோ நல்லா இருந்தது, கேட்டுட்டு இருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய்.